Hello students, in the video 8th standard unit 1 advent of the Europeans part 3 we are going to learn Dutch and the English. So Dutch and English வந்து இந்தியாக்குள்ள எப்படி வந்தாங்க, how did they establish their colonies in India, இதை பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம். So first நம்ம பார்க்க போறது the Dutch. So Dutch எப்படி போர்ச்சுகீஸ் தான் முதல்ல உள்ள வந்தாங்க, அதுக்கப்புறம் they were followed by the Dutch. ஸோ அவங்க எப்படி உள்ள வந்தாங்க, எங்கெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க காலனிஸை, ட்ரேடிங் போர்ட்ஸை அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இப்போ. The Dutch followed the Portuguese into India. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒன் வேர்டில் கேட்கலாம். ஃபஸ்ட்டு இந்தியாக்குள்ளே ட்ரேட் பண்ண என்ட்ரி ஆனது யார் அப்படின்னு பார்த்தோம்னா போர்ச்சுகீஸ் தான் வந்தாங்க. அவங்கள தொடர்ந்து வந்தவங்க யார் அப்படின்னா டச். ஸோ டச் யார் அப்படின்னா நெதர்லாண்டில் இருக்கிறவங்கள தான் நம்ம டச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த டச் பீப்புள் ஆர் நத்திங் பட் த பீப்புள் ஹூ ஆர் இன் நெதர்லாண்ட், ரைட்? ஸோ த டச் ஃபாலோட் த போர்ச்சுகீஸ் இன் டு இந்தியா. In 1602, the United East India Company of Netherlands was formed and it received the sanction of their government to trade in East India. So 1602 United East India Company of Netherlands அப்படின்ற ஒரு ட்ரேடிங் கம்பெனியை ஃபார்ம் பண்ணாங்க கவர்மெண்ட்டோட அப்ரூவலோட. அந்த கம்பெனியோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா டு ட்ரேட் இன் ஈஸ்ட் இந்தியா, ஈஸ்ட் இந்தியாவில் ட்ரேட் பண்ணுறதுக்கான பெர்மிஷனை அவங்க வாங்கி வச்சுருந்தாங்க. ஆஃப்டர் தேர் அரைவல் இன் இந்தியா, த டச் ஃபவுண்டட் தேர் ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி இன் மசூலிப்பட்டினம், தட் இஸ் இன் ஆந்திர பிரதேஷ் இன் 1605. ஸோ 1602 டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆஃப் நெதர்லாண்டை ஃபார்ம் பண்ணுறாங்க டு ட்ரேட் வித் ஈஸ்ட் இந்தியா. அண்ட் ஒன்ஸ் தே ரீச்ட் இந்தியா, the Dutch founded the first factory. அதாவது அவங்களோட ட்ரேடிங் போர்ட்ஸை வந்து நிறுவுறாங்க. எந்த இடத்துல அப்படின்னா மசூலிப்பட்டினம் அப்படின்ற ஆந்திர பிரதேசத்தில் மசூலிப்பட்டினம் அப்படின்ற ஒரு இடத்துல 1605 அவங்களோட ஃபேக்டரியை செட் பண்ணுறாங்க. திஸ் கம்பெனி கேப்சர்ட் அம்போய்னா from the Portuguese in 1605 and established its supremacy in Spice Island. ஸோ ஸ்பைஸ் ஐலாண்ட் அப்படின்றது இந்தோனேஷியாவை குறிக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்பைஸ் ஐலாண்ட், இந்தோனேஷியா. இந்த ஸ்பைஸ் ஐலாண்டில் அம்போய்னான்றது இந்த இடத்துல இருக்குது. ஸோ போர்ச்சுகீஸ் கிட்ட தான் இந்த அம்போய்னா இருந்தது. 1605 போர்ச்சுகீஸ் கிட்டேருந்து டச் அதை வாங்கிட்டாங்க. They captured Amboina from the Portuguese in 1605 and established its supremacy in Spice Island. ஸோ இந்த இந்தோனேஷியா தான் ஸ்பைஸ் ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இந்தோனேஷியாவை ஸ்பைஸ் ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறோன்னா அங்கே ஸ்பைசஸ் அதிகமாக கிடைக்கிறதுனால நிறைய யூரோப்பியன்ஸுக்கு வந்து அந்த ஸ்பைஸ் ஐலாண்டோட ட்ரேட், இந்தோனேஷியான்றது இட்ஸ் குரூப் ஆஃப் ஐலாண்ட் இல்லையா, நிறைய குட்டி குட்டி ஐலாண்ட் அதில் இருக்கும். அதில் ஸ்பைசஸ் நிறையா கிடைக்கிறதுனால ஆல் த யூரோப்பியன் ட்ரேடர்ஸ் வேர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் exploiting the wealth of Indonesia, that is Spice Island. அதனால தான் இந்த இடத்துக்கு பேரு ஸ்பைஸ் ஐலாண்ட் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் அது இந்தோனேஷியா, they were called as Indonesia. So this company was captured Amboina from the Portuguese in 1605 and established their supremacy in the Spice Island. இதுதான் ஸ்பைஸ் ஐலாண்ட், இந்த இடத்துல தான் அம்போயினா இருக்கு. Then they captured Nagapatnam near Madras from the Portuguese. So Nagapatnamன்றது இங்க இருக்கு பாருங்க. This is Nagapatnam. So they captured Nagapatnam near Madras from the Portuguese and made this place as their stronghold in South India. So இந்த place வந்து நல்ல stronghold ஆக்கினாங்க சவுத் இந்தியால. And at first Pulicat was their headquarters. So Pulicat இருக்கு இல்லையா, அதாவது at present it lies on the border between Tamil Nadu and Andhra Pradesh. So Tamil Nadukum Andhra Pradeshukkum border இருக்கிறது தான் இந்த புலிகட் லேக். இந்த புலிகட் லேக் தான் வந்து was their headquarters. So this was the headquarters in the beginning. Later they shifted their capital to Nagapatnam in the year 1690. So first they established their first factory at Masulipattnam, Andhra Pradesh. அதுக்கப்புறம் they captured ஸ்பைஸ் ஐலாண்டில் கொஞ்சம் பிளேசஸை
போர்ச்சுகீஸ் கிட்டேருந்து எடுத்துக்கிட்டாங்க. தென் they captured Nagapatnam from near Madras from the Portuguese. ஸோ எல்லாமே அவங்க போர்ச்சுகீஸ் கிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க எடுத்துக்கிறாங்க, கேப்சர் பண்ணிக்கிறாங்க. ஸோ பை டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் த வீக்னஸ் ஆஃப் போர்ச்சுகீஸ். அண்ட் previously Pulicat was the headquarters of Dutch people in India. Later on they shifted their capital, their headquarters to Nagapatnam in the year 1690. The most important Indian commodities traded by the Dutch were silk, cotton, indigo, rice and opium. So அவங்க என்ன மாதிரியான commodities இந்தியாவோட ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க? ட்ரேடிங் கூட்ஸ் என்னவெல்லாம் இருந்தது அப்படின்னா சில்க் பட்டு, காட்டன் பருத்தி, இண்டிகோ அப்படிங்கிறது என்ன? இட்ஸ் a kind of a dye, right? Then rice, opium. ஓபியம்ன்றது அபின் அப்படிங்கிறது ஒரு போதைப் பொருள் அப்படின்னு சொல்லலாம். Then they monopolized the trade in black pepper and other spices. ஸோ அவங்க வந்து முக்கியமா என்ன ப்ராடக்டை ட்ரேட் பண்ணாங்க, அதாவது மோனோபலைஸ்டா இருந்தாங்க, அதாவது ஏகபோக உரிமை அவங்களுக்கு மட்டும்தான் இருந்தது இது ட்ரேட் பண்றதுக்கு அப்படின்னா பிளாக் பெப்பர் அண்ட் அதர் ஸ்பைசஸ், அந்த மற்ற நறுமண பொருட்களை ட்ரேட் பண்றதுக்கான ஒரு ஏகபோக உரிமையை பெற்றிருந்தாங்க. The important factories in India. ஸோ டச்சுக்கான இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரிஸ் எங்கெல்லாம் இருந்தது பார்த்தோம்னா புலிகட், ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ஹெட் குவார்ட்டர்ஸா இருந்தது. அதுக்கப்புறம் அது நாகப்பட்டினத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க 1690 இல்லையா? ஸோ புலிகட், சூரத், சின்சுரா, கசிம் பசார், பாட்னா, நாகப்பட்டினம், பலாசூர், கொச்சின். ஸோ இந்த 8 பிளேசஸ்ல தான் they had established a factory. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா டச் என்ன பண்றாங்க, போர்ச்சுகீஸ் கிட்டேருந்து நிறைய டெரிட்டரியை அவங்க கிளைம் பண்ணி கேப்சர் பண்ணி வாங்கி they had established கிட்டத்தட்ட ஒரு 8 இடத்துல அவங்க என்ன பண்ணாங்க, they had established a factory. இது வந்து ஒரு 2 மார்க் क्वेश्चनல கேட்பாங்க. so where did they establish factories அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா புலிகட், சூரத், சின்சுரா, கசிம் பசார், பாட்னா, நாகப்பட்டினம், பலசோர், கொச்சின். ஸோ இதெல்லாம் வந்து இந்த 8 பிளேசஸ் எழுதினா 2 மார்க் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the English East India Company remained engaged in rivalry with the Portuguese and the Dutch throughout the 17th century. So throughout the 17th century பார்த்தோம் அப்படின்னா English East India Company have to engage in war with the Portuguese as well as Dutch throughout the 17th century. அதாவது இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி யார் 2 பேரோட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா போர்ச்சுகீஸோடையும் டச்சோடையும். So they were engaged very much in war with Portuguese and Dutch throughout the 17th century. In 1623, the Dutch cruelly killed 10 English traders and 9 Javanists in Amboina. So Amboinaல வந்து கிட்டத்தட்ட 10 இங்கிலீஷ் ட்ரேடர்ஸ் 9 ஜாப்பனீஸ், அதாவது ஜப்பானியர்கள் ஒரு 9 பேரையும் டச்காரங்க வந்து குரூயலா அம்போயினால கொன்னுட்டாங்க. இது நடந்தது எந்த வருஷம்? 1623. இது அம்போயினா இன்சிடென்ட் அப்படின்ட்டு ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டது அந்த 17th centuryல. So in 1623 the Dutch cruelly killed 10 English traders and 9 Japanese in Amboina. This incident accelerated the rivalry between the 2 European companies. So இந்த டச்காரங்க கிட்டத்தட்ட ஒரு 19 பேரை கொன்னுட்டாங்க அம்பைனால அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் சண்டை வர ஆரம்பிச்சிடுச்சு. பயங்கர சண்டை 2 பேருக்கும். Their final collapse came with their defeat by the English in the Battle of Bedira in 1759. So 2 பேரோட சண்டை எப்போ முடிவுக்கு வந்தது அப்படின்னா ஃபைனலா the Dutch were defeated by the English in the Battle of Bedira in the year 1759. இது உங்களுக்கு 1 wordல கேட்பாங்க. புக் உள்ளேந்து கேட்குற 1 wordல கேட்கலாம். So with that defeat the Dutch they lost everything in India. So British கிட்ட தோத்து போயிட்டாங்க இந்த டச் இல்லையா, இந்த Battle of Bedira. So the Dutch lost their settlement one by one to the English and was completely wiped out by the year 1795. So கிட்டத்தட்ட ஒரு 8 இடத்துல ஃபேக்டரியை செட் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருந்த டச்சை
1795ல மொத்தமா இந்தியா விட்டே காலி பண்ண வச்சுட்டாங்க இங்கிலீஷ்காரங்க. ஸோ த டச் லாஸ்ட் தேர் செட்டில்மெண்ட் ஒன் பை ஒன் டு த இங்கிலீஷ். ஒன்னா இங்கிலீஷ் கிட்ட சண்டை போட்டு தோத்து என்ன பண்றாங்க, இழக்கிறாங்க. அண்ட் வாஸ் கம்ப்ளீட்லி வைப்ட் அவுட் பை த இயர் 1795. ஸோ மொத்தமா டச் இந்தியா விட்டு போற அந்த வருஷம் எது அப்படின்னு பார்த்தோம்னா 1795. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஒன் வேர்ட் கேட்பாங்க. இந்த அம்பைனா இன்சிடென்ட் வந்து ரொம்ப முக்கியமானது, which took place in the year 1623. In that 10 English traders and 9 Japanese traders were cruelly killed by the Dutch people. And this incident accelerated. Already அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு rivalry, ஒரு இது இருந்துட்டே இருந்தது. Then they came in open conflict இந்த ரெண்டு கம்பெனிஸும். So Dutch East India Company as well as English East India Company, they started into an open war. So finally, in the Battle of Bedira in the year 1759, English defeated the Dutch. The Dutch lost their settlement one by one to the English and was completely wiped out by the year 1795. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது டச் இன் தமிழ்நாடு. அதாவது டச் வந்து தமிழ்நாடுல எந்தெந்த இடத்துலலாம் ஃபேக்ட்ரியை செட் பண்ணாங்க. த போர்ச்சுகீஸ் who established a control over Pulicat since 1502 were overthrown by the Dutch. ஸோ இந்த புலிகட், ஏன்னா அதுதான் வந்து டச்சோட ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்தது. அதை யார்கிட்டேருந்து டச் கேப்சர் பண்ணாங்க அப்படின்னா போர்ச்சுகீஸ் கிட்டேருந்து. So Portuguese, they captured this since 1502. 1502ல வந்து இந்த போர்ச்சுகீஸ் வந்து இந்த புலிக்கட்டை கேப்சர் பண்ணி அவங்களோட கைவசமா வச்சிருந்தாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து அதை தட்டி பறிச்சது யாரு? டச். டச் அதை அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டாங்க. So in Pulicat the Dutch built a fort Geldria. So இந்த fort Geldriaவை பக்கத்துல இருக்கிற ஒரு பிக்சரை பாருங்க. இதுதான் ஃபோர்ட் கெல்ட்ரியா. இந்த ஃபோர்ட் கெல்ட்ரியாவை டச் பீப்புள் built this in 1613 at Pulicat. This fort was once the seat of Dutch power. So இதுதான் ஒரு டச்சோட அதிகார மையத்தின் ஒரு அமைப்பா இந்த ஃபோர்ட் இருந்தது, இந்த கோட்டை இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து டச்சோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எதுவா இருந்தது? புலிக்கட் தான் இருந்தது இல்லையா? அதுக்கப்புறம் தான் நாகப்பட்டினத்துக்கு அவங்க ஷிஃப்ட் பண்ணாங்க. தட் வாஸ் இன் த இயர் 1690 இல்லையா? நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. ஸோ த போர்ச்சுகீஸ் who established control over this Pulicat since 1502 were overthrown by the Dutch. போர்ச்சுகீஸ் கிட்டேந்து அதை கேப்சர் பண்ணிட்டாங்க டச். அந்த புலிக்கட்ல த டச் வந்து ஒரு கோட்டையை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அந்த கோட்டைக்கு பேர் என்ன? கெல்ட்ரியா. இந்த இயர் 1613. அந்த போர்ட் தான் வந்து, அந்த ஃபோர்ட் வாஸ் ஒன்ஸ் த சீட் ஆஃப் டச் பவர். ஸோ ஒரு டச்சோட அதிகார மையத்தின் சின்னமாக இது இருந்தது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இதுதான் ஹெட் குவார்ட்டர்ஸாக இருந்தது. அதாவது டச்சோட ஹெட் குவார்ட்டர்ஸாக இந்தியாவில் ஃபர்ஸ்ட் புலிக்கட் தான் இருந்தது. ஆஃப்டர் தட் ஒன்லி தே ஷிஃப்டட் இட் டு நாகப்பட்டினம். ஸோ டச் எஸ்டாப்ளிஷ்ட் தேர் செட்டில்மெண்ட் அட் புலிக்கட் இன் 1610. இதை வந்து 1502ல போர்ச்சுகீஸ் கேப்சர் பண்ணாங்க. ஸோ 1502லேருந்து 1610 முடிய அதை போர்ச்சுகீஸ் கிட்ட தான் இருந்தது. அந்த போர்ச்சுகீஸ் கிட்டேருந்து பக்காவா அதை யார் வாங்கிட்டாங்க? கேப்சர் பண்ணி, டச் கேப்சர் பண்ணி அந்த இடத்துல they established their settlement in the year 1610. So diamonds were exported from Pulicat to the western countries. So புலிக்கட்லேருந்து என்ன எக்ஸ்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டைமண்ட்ஸ், அதாவது வைரங்கள். ஸோ வைரங்களை புலிக்கட்லேருந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு, மேற்கத்திய நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்க, ஏற்றுமதி செஞ்சாங்க. தி அதர் டச் colonial forts and possessions. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற வேற என்ன இடம்லாம் வந்து டச்சோட அதிகாரத்தில் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா நாகப்பட்டினம், ஏன்னா அதுதான் ஹெட் குவார்ட்டர்ஸ். அதுக்கப்புறமா தென் புன்னக்காயல், போர்ட்டோனோவா. இந்த போர்ட்டோனோவா தான் பரங்கிப்பேட்டை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ நாகப்பட்டினம், புன்னக்காயல், போர்ட்டோனோவா, கடலூர், தேவனாம்பட்டினம். ஸோ இந்த 5 பிளேசஸ் தமிழ்நாட்டில் அவங்களோட கண்ட்ரோலில் இருந்தது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் புலிக்கட். ஸோ புலிக்கட் ஃபர்ஸ்ட் அவங்க செட்டில்மெண்ட் எப்போ வந்தாங்க? 1610ல். டைமண்ட்ஸ் அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க.
தமிழ்நாட்டில் இந்த புலிக்கட் லேக்கை தவிர்த்த வேற எங்கெல்லாம் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அவங்களோட ஃபேக்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நாகப்பட்டினம், புன்னக்காயல், போர்ட்டோனோவா, கடலூர், தேவனாம்பட்டினம். ஸோ இந்த அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ் லெசனில் ஃபஸ்ட்டு நம்ம போர்ச்சுகீஸ் பற்றி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் டச் பார்த்தோம். த தேர்ட் யூரோப்பியன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறது த பிரிட்டிஷ். ஸோ பிரிட்டிஷ் எப்படி இந்தியாக்குள்ளே வந்தாங்க? பிகாஸ் தே என்டர்ட் இன்டு இந்தியா ஒன்லி ஆஸ் அ ட்ரேடர்ஸ் இல்லையா? ஸோ அவங்க எப்படி உள்ளே வந்தாங்க? ஹவு டிட் தே எஸ்டாப்ளிஷ் ட்ரேடிங் போர்ட்ஸ் இன் இந்தியா? அண்ட் டச்சையும் போர்ச்சுகீஸையும் எப்படி இந்தியாவிலேருந்து துரத்தி விட்டாங்க? ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். On 31st December 1600, Elizabeth, the Queen of England, granted a charter to the Governor and Company of Merchants of London to trade with East Indies. அதாவது 31st December 1600ல எலிசபெத் அவங்க தான் குயின் ஆஃப் இங்கிலாந்து. அவங்க என்ன பண்ணுறாங்க? பெர்மிஷன் கொடுக்குறாங்க ஒரு ட்ரேடிங் கம்பெனிக்கு, ஒரு வர்த்தக நிறுவனத்துக்கு. அதாவது அந்த வர்த்தக நிறுவனத்தை நடத்துகிற அந்த கவர்னருக்கும் அந்த கம்பெனி மர்ச்சன்ட்ஸ் ஆஃப் லண்டன் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கும் ஒரு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. என்ன பெர்மிஷன்னு? நீங்கள் என்ன பண்ணலாம்? யூ கேன் ஹாவ் அ ட்ரேட் வித் ஈஸ்ட் இண்டீஸ். ஈஸ்ட் இண்டீஸோட வர்த்தகம் செய்யலாம் அப்படின்ற ஒரு பெர்மிஷன் கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறாங்க? எலிசபெத். அவங்க யார்? குயின் ஆஃப் இங்கிலாந்து. எப்போ கொடுக்குறாங்க? 31st December 1600. ஸோ 31st December 1600ல குயின் எலிசபெத், குயின் ஆஃப் இங்கிலாந்து, granted permission to the governor and the company of merchants to trade with East Indies. நீங்க என்ன பண்ணலாம்? You can have a trade with East Indies அப்படின்ற ஒரு பெர்மிஷனை அவங்க கொடுக்குறாங்க. So the company was headed by a governor and a court of 12 directors. அந்த merchants of London அப்படின்ற ஒரு ட்ரேடிங் கம்பெனி இருக்கு இல்லையா? அதில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தாங்கன்னா ஒரு கவர்னர் இருக்காரு, அவருக்கு கீழே 24 டைரக்டர்ஸ், அந்த கம்பெனியோட டைரக்டர்ஸ் இருக்காங்க. இதுதான் அந்த மர்ச்சன்ட்ஸ் ஆஃப் லண்டன் அப்படின்ற ஒரு ட்ரேடிங் கம்பெனி. சரி, அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க? கேப்டன் ஹாக்கின்ஸ் visited Jahangir's court in 1608 to get certain concessions for the company. ஸோ அந்த கம்பெனி, அந்த மர்ச்சன்ட்ஸ் ஆஃப் லண்டன்லேருந்து கேப்டன் ஹாக்கின்ஸ் அப்படின்றவர் வந்து ஜஹாங்கீர், அப்போ வந்து முகல் வாஸ் அ ரூலர் ஆஃப் இந்தியா இல்லையா? அப்போ ஜஹாங்கீர் நம்ம இந்தியாவை ஆட்சி செஞ்சிட்ருக்கார். ஸோ ஜஹாங்கீரோட கோர்ட்டுக்கு 1608ல் கேப்டன் ஹாக்கின்ஸ் போய் சில கன்செஷன் அந்த கம்பெனிக்கு, அதாவது இந்தியாவோட ட்ரேட் பண்ணுறதுக்கு சில கன்செஷன்ஸ் கேட்டு போகிறார். எங்கே போகிறாரு? ஜஹாங்கீர் அவைக்கு போகிறாரு. கன்செஷன் என்ன? சலுகைகள், அதாவது கொஞ்சம் சலுகைகள் கம்பெனிக்கு தாங்க அப்படின்னு கேட்கறதுக்காக போகிறார். ஸோ கேப்டன் ஹாக்கின்ஸ் ஜஹாங்கீர் கோர்ட்டுக்கு போகிறாரு, சில சலுகைகள் கேட்கறதுக்காக போகிறாரு. He secured permission to raise a settlement at Surat. சூரத்தில் ஒரு ட்ரேடிங் ஃபேக்ட்ரி செட் பண்ணுறதுக்கான பெர்மிஷனையும் அவர்கிட்ட அப்படியே பேசி கன்வின்ஸ் பண்ணி வாங்கிடுறார். However, the emperor cancelled the permission under the pressure from the Portuguese. ஸோ ஃபஸ்ட்டு ஜஹாங்கீர் பெர்மிஷன், சூரத்தில் ட்ரேடிங் போர்ட் வைக்க பெர்மிஷன் ஹாக்கின்ஸ்க்கு கொடுத்துட்றார். ஆனால் கொடுத்த உடனே ஜஹாங்கீருக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு ப்ரெஷர் வருது. யார்கிட்டேருந்து? போர்ச்சுகீஸ் கிட்டேருந்து. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், போர்ச்சுகீஸ் வேர் த ஃபர்ஸ்ட் ஹூ என்டர்ட் இன் டு இந்தியா ஃபார் ட்ரேட். அதை ஃபாலோ பண்ணி வந்தவங்க டச்சு. அதுக்கப்புறம் வந்தவங்க தான் யாரு? இந்த பிரிட்டிஷ் இல்லையா? ஸோ போர்ச்சுகீஸ் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. யாருக்கு? முகல் எம்பரர் ஜஹாங்கீருக்கு. நீங்கள் கொடுக்கக்கூடாது, அவருக்கு அவங்க உள்ளே வரக்கூடாது, அதாவது இங்கிலீஷ்காரங்க சூரத்துக்குள்ள வரக்கூடாது அப்படின்ற ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அதனால ஜஹாங்கீர் என்ன பண்றாரு? அந்த பெர்மிஷனை கேன்சல் பண்ணிடுறாரு. புரிஞ்சுதா? So he secured permission to raise settlement at Surat. However, emperor cancelled the permission under the pressure from the Portuguese. Portuguese கொடுத்த ஒரு அழுத்தத்தினால emperor ஜஹாங்கீர் cancelled that permission. In 1612, the English captain Thomas Best
inflicted a severe defeat over the Portuguese in the naval battle near Surat. So first வந்து ஜஹாங்கீர் கிட்ட கேப்டன் ஹாக்கின்ஸ் பெர்மிஷன் கேட்குறாரு சூரத்தில் வந்து ஒரு ட்ரேடிங் போர்ட்ஸை செட் பண்ணுறதுக்கு. ஆனால் கொடுக்கல. எதனால் கொடுக்கல அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த ப்ரெஷர் கிவன் பை த போர்ச்சுகீஸ். ஸோ திஸ் வாஸ் ஃபாலோட் இன் த இயர் 1612. த இங்கிலீஷ் கேப்டன் என்ன பண்ணார், தாமஸ் பெஸ்ட் அப்படின்றவர் வந்து போர்ச்சுகீஸோட ஒரு கப்பல் போர் நடக்குது, கடற்கரை ஓரமாக நேவல் பேட்டில் நடக்குது. அப்போது பிரிட்டிஷர்ஸ் டிஃபீட்டட் த போர்ச்சுகீஸ் நியர் சூரத். சூரத்தில் அவங்கள ஃபுல்லாக டிஃபீட் பண்ணுறாங்க. டிஃபீட் பண்ண உடனே எம்பரர் வாஸ் வெரி மச் ஹாப்பி. ஏன்னா அவங்க கொஞ்சம் போர்ச்சுகீஸ்க்கு பயந்தது, கொஞ்சம் ப்ரெஷர் வந்து போர்ச்சுகீஸ் கிட்டேருந்து எப்பயும் எம்பரருக்கு வந்துட்டே இருந்தது. ஸோ த முகல் எம்பரர் ஜஹாங்கீர் permitted the English to establish their factory in 1613 at Surat, which initially became the headquarters of the English in the western India. So சூரத் நேவல் பேட்டில் பிரிட்டிஷ் defeated the Portuguese. போர்ச்சுகீஸை டிஃபீட் பண்ண உடனே ஜஹாங்கீர் gave permission. This was happened in the year 1612. ஸோ அடுத்த வருஷமே என்ன பண்ணிட்டாங்க, they established a trading port at Surat and which became the headquarters of the English in the western India. ஸோ முதல்ல ட்ரேடிங் போர்ட்ஸ் சூரத்தில் தான் இங்கிலீஷ் வந்து செட் பண்ணுறாங்க 1613 with the permission of the Mughal Emperor ஜஹாங்கீர். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒன் வேர்டில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு எந்த இடத்துல ட்ரேடிங் போர்ட் செட் பண்ணுறாங்க, சூரத். எந்த வருஷம், 1613. யார் பெர்மிஷனோட, ஜஹாங்கீரோட பெர்மிஷனோட, முகல் எம்பரர் ஜஹாங்கீர்ஸ் பெர்மிஷன். ஸோ கேப்டன் நிக்கோலஸ் டவுன்டவுன் won another decisive victory over the Portuguese in 1614. ஸோ போர்ச்சுகீஸோட இன்னொரு வார் நடக்குது. அதில் கேப்டன் நிக்கோலஸ் டவுன்டவுன் won another victory over the Portuguese. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டில் சூரத்தை கேப்சர் பண்ணிட்டாங்க. செகண்ட் பேட்டில் டவுன் டவுன் வந்து அனதர் விக்டரி ஓவர் த போர்ச்சுகீஸ். ஸோ இந்த ஈவெண்ட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி முகல் எம்பரருக்கு வந்து போர்ச்சுகீஸை பிடிக்காது. ஏன்னா அவங்கள எப்படியாவது தோக்கடிக்கணும்னு நினச்சிட்டே இருந்தாங்க. பட் அந்த வேலையை யார் பார்த்தது, இங்கிலீஷ் பார்த்துட்டாங்க இல்லையா. ஸோ தீஸ் இவெண்ட்ஸ் என்ஹான்ஸ் த பிரிட்டிஷ் பிரிஸ்டீஜ் அட் த முகல் கோர்ட். ஸோ இந்த ஒரு நிகழ்வுகள் எல்லாம் பிரிட்டிஷோட மரியாதையை அந்த முகல் கோர்ட்ல இன்னும் அதிகப்படுத்தியது. Then in 1615 Sir Thomas Roe was sent to Jahangir court by King James I of England. So King James I, King of England, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா 1615 தாமஸ் ரோ அப்படின்ற ஒருத்தரை வந்து முகல் கோர்ட்டுக்கு அனுப்புறாரு. அந்த முகல் கோர்ட்ல he remained at Agra for 3 years and he succeeded in concluding the commercial treaty with the emperor. ஸோ நிறைய வர்த்தக ஒப்பந்தங்கள்ல எம்பரரோட சைன் பண்றாரு அவரு. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு ஆக்ராலேயே ஒரு 3 வருஷம் இருக்காரு. இருந்து நிறைய ஒரு கமர்ஷியல் ட்ரீட்டிஸை சைன் பண்றாரு ஜஹாங்கீரோட. Before the departure of Sir Thomas Roe, the English had settlement established their trading centers at Surat, Agra, Ahmedabad and Bharuch. So Sir Thomas Roe 3 வருஷம் இருந்தார் இல்லையா ஆக்ரால. அவர் இந்த நாட்டை விட்டு இங்கிலாந்துக்கு போகும்பொழுது நிறைய ட்ரேடிங் போர்ட்ஸை பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வாங்கிட்டார். எங்கெல்லாம் வாங்கிட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா சூரத், அதுதான் முதல்ல உள்ள வந்தது. தென் ஆக்ரா, ஏன்னா ஆக்ரால தான் ஒரு 3 வருஷமா இருந்தார் இல்லையா. ஸோ ஆக்ரா, அகமதாபாத் அண்ட் பரூச். ஸோ இந்த 4 ட்ரேடிங் சென்டர்ஸையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு தான் சர் தாமஸ் ரோ லெஃப்ட் ஃபார் இங்கிலாந்து. ஸோ இது வரைக்கும் நம்ம வெஸ்ட் கோஸ்ட்ல பார்த்தோம் இல்லையா, எங்கெல்லாம் ட்ரேடிங் போர்ட்ஸ் வந்து பிரிட்டிஷர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்ட்டு. ஸோ ஆன் த கோஸ்ட் லைன் ஆஃப் பே ஆஃப் பெங்கால் கோஸ்ட் லைன்ல த இங்கிலீஷ் எஸ்டாப்ளிஷ் தேர் ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி in 1611 at Masulipattnam, an important port in the territory of Kingdom of Golconda. So Kingdom of Golconda சேர்ந்த அந்த மசூலிப்பட்டினம் அப்படின்ற ஒரு போர்ட்டை, அந்த போர்ட் தான் இங்கிலீஷ் பே ஆஃப் பெங்கால் கோஸ்ட் லைன்ல எஸ்டாப்ளிஷ் பண்ண ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி.
in the year 1611. ஸோ பே ஆஃப் பெங்கால் கடற்கரை ஓரமாக மசூலிப்பட்டினம் அப்படின்ற ஒரு இடத்துல ஆந்திர பிரதேஷில் இருக்குது. அந்த இடத்துல அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணது ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி பே ஆஃப் பெங்கால் கோஸ்ட் லைனில் 1611 இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அது யார்கிட்டேருந்து வாங்கினாங்க அப்படின்னா கிங்டம் ஆஃப் கோல்கொண்டா. அடுத்தது பார்த்தோம்னா அந்த பே ஆஃப் பெங்கால் கோஸ்ட் லைன்லேயே 1639 இங்கிலீஷ் மர்ச்சன்ட் ஃப்ரான்சிஸ் டே obtained மெட்ராஸ் as a lease from சென்னப்ப நாயக், the ruler of சந்திரகிரி. ஸோ 1639 ஒரு ஆங்கில வியாபாரம் செய்கிற மர்ச்சன்ட், அதாவது ஆங்கில வணிகர், அவர் என்ன பண்ணுறாரு, அவர் பேர் என்னன்னா ஃப்ரான்சிஸ் டே அப்படின்றது அவரோட பேர். அவர் மெட்ராஸ் அப்படின்ற ஒரு டெரிட்டரியை லீஸுக்கு, லீஸ்னா என்ன, குத்தகைக்கு, சென்னப்ப நாயக்கா அப்படின்ற சந்திரகிரி ரூலர்கிட்டேருந்து குத்தகைக்கு அதை வாங்கிக்கிறார். ஒரு ஆங்கில வணிகர் ஃப்ரான்சிஸ் டே அப்படிங்கிறவர் மெட்ராஸை குத்தகைக்கு யார்கிட்டேருந்து வாங்கிக்கிறாரு, சென்னப்ப நாயக்கா, அந்த ரூலர் ஆஃப் சந்திரகிரி, சந்திரகிரி ரூலர் சென்னப்ப நாயக்கர்கிட்டேருந்து அதை வாங்கிக்கிறார். ஸோ இந்த மெட்ராஸும் இப்போ 1639 குத்தகைக்கு இங்கிலீஷ்காரங்க கிட்ட போயிடுச்சு. The English East India Company built its famous factory known as Fort St. George in Madras, which became their headquarters for the whole of the eastern belt and first fort built by the British. So British கட்டின முதல் கோட்டை எது அப்படின்னு பார்த்தோன்னா சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட், மெட்ராஸில் இருக்கிற சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட். நம்ம ஃபோட்டோஸ் கூட பார்த்துருப்போம். இந்த சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் தான் பிரிட்டிஷ்காரங்க மெட்ராஸில் கட்டின முதல் கோட்டை. ஸோ அதுதான் அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸாகவும் இருந்தது. ஈஸ்டர்ன் பெல்ட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸாக இந்த ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் தான், மெட்ராஸில் இருக்கிற ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் இதுதான் இருந்தது. ஸோ அவங்க கட்டின முதல் கோட்டையும், பிரிட்டிஷ்காரங்க கட்டின முதல் கோட்டையும் இதுதான். இது ஒன் வேர்டில் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ விச் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபோர்ட் பில்ட் பை த பிரிட்டிஷ்? சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் இன் மெட்ராஸ். ஸோ அடுத்ததா இப்போ மெட்ராஸ் எப்படி சென்னப்ப நாயக்கா கிட்டேருந்து லீஸுக்கு வாங்கினாங்களோ அதே மாதிரி கிங் சார்லஸ் II of England received the island of Bombay as a part of his dowry from the Portuguese king on the occasion of his marriage with Catherine. So King Charles II of England அவர் வந்து போர்ச்சுகீஸ் கிங்கோட பெண்ணை கேத்தரின் அப்படின்றவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கல்யாணம் பண்ணதுக்கு வந்து டௌரியா, வரதட்சணையா போர்ச்சுகீஸ் கிட்ட இருந்த ஐலண்ட் ஆஃப் பாம்பேவை கிங் சார்லஸ் கிட்ட கொடுக்குறாரு. ஸோ இந்தியாவில் இருக்கிற ஐலண்ட் ஆஃப் மும்பையை போர்ச்சுகீஸ் கிங் வந்து யாருக்கு டௌரியா கொடுக்குறாரு? நம்ம கிங் சார்லஸ் II of England. அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்காக வரதட்சணையா கொடுக்குறார். ஸோ இப்போ இந்த ஐலண்ட் ஆஃப் பாம்பே வந்து பிரிட்டிஷ் கிங் கிட்ட வந்தாச்சு. ஸோ அந்த பிரிட்டிஷ் கிங் கிட்டேருந்து அதை ரெண்ட்டுக்கு வாங்கிக்கிறாங்க யாரு? இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. So in 1668, East India Company acquired the island at an annual rent of 10 pounds from Charles II. So அந்த கிங் கிட்டேருந்து அந்த ஐலண்ட் ஆஃப் பாம்பேவை ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிறாங்க இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி for the monthly rent, annual rent, sorry monthly rent கூட கிடையாது, annual rent. ஒரு வருஷத்துக்கு 10 பவுண்ட் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்ல அந்த ஐலண்ட் ஆஃப் மும்பையை ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1668 ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ மெட்ராஸை அவங்க லீஸ்க்கு எடுத்துட்டாங்க, இந்த சைடு மும்பையை எடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரிட்டிஷர்ஸ் போர்ச்சுகீஸை நிறையா சண்டையில் தோக்கடிச்சு அவங்களோட போர்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பகுதியாக அவங்க என்ன பண்ண போறாங்க, ஆக்கிரமிச்சு வந்துட்டே இருக்காங்க இல்லையா. ஸோ ஒரு சைடு வந்து மெட்ராஸை கேப்சர் பண்ணிட்டாங்க, இன்னொரு சைடு வந்து மும்பை ஐலண்டை ஆனுவல் ரெண்ட்டுக்கு எடுத்துட்டாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி.
ஸோ அடுத்தது அவங்களோட டார்கெட் எங்கே அப்படின்னா நம்மளோட வெஸ்ட் பெங்கால் சைடு. ஸோ இன் 1690 a factory was established at Sutanuti by Job Charnock. சுதானுதி அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு கிராமம் அது. அந்த இடத்துல 1690ல ஜாப் சார்னோக் அப்படின்றவர் வந்து ஒரு ஃபேக்டரியை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. The Zamindari of the three villages Sutanuti, Kalikata, Govindpur was acquired by the British in 1698. So 1698ல வந்து இந்த 3 வில்லேஜ் இருக்கு இல்லையா, சுதானுதி, கலிகோட்டா, கோவிந்த்பூர், இங்க இருக்கிற ஜமீன்தாரி அதிகாரத்தை இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாங்குது. ஸோ திஸ் வாஸ் ஹேப்பன் இன் த இயர் 1698. அந்த 3 கிராமத்தில் இருக்கிற ஜமீன்தாரி அதிகாரத்தை இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாங்கிடுச்சு விலை கொடுத்து. ஸோ தீஸ் வில்லேஜஸ் லேட்டர் க்ரூ இன்டு a city of கொல்கட்டா. இந்த 3 கிராமங்கள் தான் பின்னாளில் கொல்கட்டா என்று அழைக்கப்பட்டது. So the factory at Sutanuti was fortified in 1696 and this new fortified settlement was named as Fort William in 1700. So இந்த சுதானுதியை சுத்தி ஒரு கோட்டை அமைச்சாங்க 1696ல. அந்த கோட்டை தான் ஃபோர்ட் வில்லியம், வில்லியம்ஸ் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இட் வாஸ் நேம்ட் ஆஸ் ஃபோர்ட் வில்லியம் இன் த இயர் 1700. ஸோ 1696ல அந்த ஃபேக்ட்ரி அட் சுதானுதியை சுற்றி கோட்டையை அமைக்க ஆரம்பித்தாங்க. அந்த கோட்டையோட கூடிய அந்த செட்டில்மெண்ட் தான் ஃபோர்ட் வில்லியம் இன் 1700. நம்ம 1700ல அது ஃபோர்ட் வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டில் மெட்ராஸில் முதல்ல கட்டினாங்களோ அதே மாதிரி கொல்கட்டாவில் ஃபோர்ட் வில்லியம்ஸ். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒன் வேர்டில் கேட்பாங்க. எந்த 3 வில்லேஜை வந்து இப்போ கொல்கட்டான்னு சொல்கிறோம் அப்படின்னா சுதானுதி, கலிகோட்டா, கோவிந்த்பூர். ஸோ ஃபோர்ட் வில்லியம்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இட் வாஸ் இன் சுதானுதி ஆர் யூ கேன் ரைட் ஆஸ் கொல்கட்டா. ஸோ இப்போ மெட்ராஸை கேப்சர் பண்ணிட்டாங்க, மும்பை எடுத்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் கொல்கட்டா அப்படின்ற ஒரு சிட்டியும் உருவாக்கிட்டாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கிற முக்கியமான இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ அந்த முக்கியமான இந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் எல்லாமே அவங்களோட கண்ட்ரோலில் இப்போ வந்தாச்சு. ஸோ ஆஃப்டர் த பேட்டில் ஆஃப் பிளாசி இன் 1757 and the Battle of Buxar in 1764, the company became a political power. So you would have learned this in your previous class, Battle of Plassey and Battle of Buxar. ஸோ அதை திரும்பவும் நம்ம விரிவாக படிப்போம். ஸோ பேட்டில் ஆஃப் பிளாசி இது வந்து ஒன் வேர்டில் உங்களுக்கு கேட்பாங்க. பேட்டில் ஆஃப் பிளாசி எந்த வருஷம் நடந்தது அப்படின்னா 1757, பேட்டில் ஆஃப் பக்சர் இன் 1764. இந்த 2 சண்டைக்கு அப்புறம் த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி became the real political power in India. India was under the English East India Company's rule till 1858. After it came under the direct administration of the British Crown. ஸோ இந்தியா வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா ஒரு கம்பெனி, ஒரு வர்த்தக மையத்தோட கண்ட்ரோலில் 1858 முடிய இருந்தது. பட் ஆஃப்டர் த ரிவோல்ட் ஆஃப் 1857, okay, after the Queen Victoria's proclamation, so the English East India Company's rule came to an end and it was brought directly under the control of British Crown. So நம்ம இந்தியா வந்து பிரிட்டிஷ் கிரவுனோட நேரடி அதிகாரத்தில் வந்துடுச்சு. எப்போ? 1858க்கு அப்புறம். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம போர்ச்சுகீஸ் பார்த்தோம், தென் டச் பார்த்தோம், தென் பிரிட்டிஷ். ஸோ அவங்க எப்படி இந்தியாக்குள்ள ட்ரேடர்ஸாக நுழைஞ்சி how did they establish a political power in India அப்படின்னு பார்த்தோம். So in the next video we are going to learn about the Danish. Thank you students.